விஜய் வெளியே வரவே மாட்டான், மக்களை சந்திக்க மாட்டான் என ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் தற்போது திமுகவின் முப்பெரும் விழா கடிதத்தின் மூலம் புலம்பி தள்ளுவதாக தாவிக தலைவர் விஜய் திமுகவை மறைமுகமாக விளாசினார். கொள்கையை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளை அடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன எனவும் அவர் வினவியுள்ளார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆன்லைனில் மட்டும்தான் அரசியல் செய்கிறார் என்ற விமர்சனங்கள் விஜய் மீது வட்டமடித்த நிலையில் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். திருச்சியை ஸ்தம்பிக்கும் வகையில் நடந்த இந்த பிரச்சார பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை மறைமுகமாக சாடி விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் உங்க விஜய் நான் வர்றேன் என்ற சந்திப்பை டிக்கெட்டும் கேட்கும் வகையில் தொடங்கிய நிலையில் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்ததாக நாடு நன்றாக உணர்ந்தது என்றார். அதே போல தமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பர் என தெரிவித்திருக்கிறார். விஜய் வெளியே வரவே மாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் தற்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளதாக அவர் சாடியிருக்கிறார். இதனை ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை திமுகவின் முப்பெரும் விழா என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருப்பதாகவும் விளாசினார். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் முப்பெரும் விழா கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு, இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அந்த கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன என விமர்சனம் செய்திருக்கிறார். வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எம்ஜிஆரை அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கக்கியவர்கள்தானே இவர்கள் என விளாசிய விஜய், அன்றே இவர்கள் இப்படித்தான் இன்று மட்டும் மாறிவிடுவார்களா என வினவினார். மாபெரும் மக்கள் சக்தி, பெண்கள் சக்தி மற்றும் இளைஞர் சக்தியுடன் மக்கள் அரசியலில் முதன்மை சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி குறை கூறாமல் இருப்பார்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏமாற்றிய விரக்தியில் உரிமை குரல் எழுப்பிய தூய்மை பணியாளர்களை தூக்கிச் சென்று கைது செய்து அடக்கி ஒடுக்கித்தானே திமுக அரசு மகிழ்ந்தது என விஜய் வினவினார். அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடு கனிவோடு அணுகியதா இந்த திமுக அரசு எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதே போல பரந்தூர் விவசாயிகள், சாம்சங் தொழிலாளர்கள், மீனவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி கவலை கொள்ளாமல் கல் மனம் கொண்ட கபட நாடக அரசுதானே இந்த திமுக அரசு என கேள்விகளால் துளைத்திருக்கிற 1967, 1977 தேர்தல்களில் நிகழ்ந்ததை போல மாபெரும் வெற்றி விளைவை மக்கள் சக்தியின் பேராதரவுடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் என உறுதியாக கூறியிருக்கிறார்.